Hello, my dear 6th standard students. I am your social science sir, De Arulraj Abraham. I am fine. How are you? I heartily commended all the students who participated in the last class. I would like to ask some questions in the previous lesson. Human evolution. First question. What method is used to find out the age of the excavated materials? Answer: radiocarbon dating. Second question. What did early human wear? They wore dresses made out of leaves, skin of animals, and parts of trees. Third question. Why did early human live? They lived on the branches of the trees, in caves and mountain ranges. Fourth question. Which animal was used for blocking? Oxen. Next question. When did humans settle in one place? When people began to practice agriculture life, because an organized one made the people settle in one place. We now come to the new lesson. Student, turn your social science textbook, page number 132. First, Unit 3, Indus Civilization, learning objectives. To learn how Indus civilization is related to other contemporary civilizations. To understand the urban nature of the Indus civilization, to know the lifestyle of the people of this civilization, to identify and study the major site of Indus civilization, to mark their geographical location in maps. அதாவது இந்த பாடத்தின் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ், அந்த கற்றலின் நோக்கங்கள் என்னது? சிந்து வழி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பை அறிஞ்சு கொள்ளுதல். அடுத்தது ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகங்கிறத புரிந்து கொள்ள செய்கிறது. இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறையை அறிஞ்சு கொள்வது. சிந்து வெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கிய இடங்களை நம்ம கண்டறிதல். அடுத்தது இந்த இடங்களை இப்போ நிலவரப்பிடத்தில் அடையாளம் காணுதல். இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கங்கள், கற்றலின் நோக்கம், அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த படங்கள்லாம் பாருங்கள். இங்கே ஒரு நபர் படம் இருக்குது, அவர் ஜான் மார்ஷல். இதில் டைம் லைன், அதாவது காலக்கோடு படம் வரைஞ்சிருக்கு. எந்தெந்த காலத்தில் எந்த இது இருந்தது அந்த படம் வரைஞ்சிருக்கு. தொடக்க காலத்தில் இனிஷியலி பீப்புள் லிவ்ட் இன் குரூப்ஸ். Then they formed communities out of these groups, then evolved the society which in due course
பிகம் சிவிலைசேஷன்ஸ். அதாவது தொடக்க காலத்தில் மனிதர்கள் குழுக்களாகவும் வாழ்ந்தாங்க. அக்குழுவிலிருந்து சமுதாயங்கள் உருவாயின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாக மாறிச்சு. Why did people settle near river? ஏன் மக்கள் நதிக்கரையில் வாழ்ந்தாங்க, குடியேறினாங்க? பீப்புள் ப்ரிப்பேர், அதாவது நதிக்கரையில் குடியேறினா என்ன பிரயோஜனம்லாம் இருக்குது? நல்லா தண்ணி, நினச்ச நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம், குளிக்கிறவங்க எடுத்துக்கலாம். People prefer settle near the river for reason given below. The soil is fertile. அந்த நதிக்கரை ஓரத்தில் உள்ள மண் நல்ல வளமான மண். அதனாலேயும் அடுத்தது ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், லைஃப் ஸ்டாக் லிவ்ஸ் அண்டு இரிகேஷன். தண்ணியை குடிக்கிறதுக்கும் அடுத்தல நம்ம வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு தண்ணியை பாய்க்கிறதுக்கும் வசதியாக இருந்தது. ஈஸி மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் கூட்ஸ் இஸ் பாசிபிள். போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்துச்சு. அடுத்தது டிஸ்கவர் ஆஃப் லார்ஜ் சிட்டி கரப்பா. கரப்பா பற்றி, புதையுண்ட நகரம் கரப்பா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். The ruins of Karappa were first described by the British East India Company soldier and explorer Charles Manson in his book. When he visited the northwest frontier province which is now in Pakistan, he came. அதாவது கரப்பா இப்போ நாகரிகத்தை பற்றிலாம் பார்க்குறோம். இப்போ அந்த கரப்பா நாகரிகம் சார்லஸ் மேஷன்கிற ஆங்கிலேயர் இந்த கரப்பா நாகரிகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் கிழக்கிந்திய கம்பெனியிலே பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளருமாக இருந்தார். இவர் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டுகள்லாம் இருக்கிறத பார்த்துருக்காரு. இந்த ஜான் மார்ஷல்ங்கிறவர் 1856 லாகூரில் இருந்த கராச்சியில் ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய போது அதிகமான சுட்டச்செருங்கள் காணப்பட்டிருக்கதை அவர் பார்த்துருக்காரு. அவற்றின் முக்கியத்துவத்தை அவர் உணராமல் அவற்றை ரயில் பாதைகளுக்கு இடையில் போடப்படும் கற்களாக அதை பயன்படுத்தினார். கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர் கரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த 1920 archaeologists began to excavate the cities of Karappa and Mohenjo-daro. They unearthed the remains of these long forgotten cities. In 1924, the Director General of ASI, Sir John Marshall, found many common features between Karappa and Mohenjo-daro. He concluded that they were part of a large civilization. Some slight differences are found in the earthworm
Karapa and Mohenjo-daro. This made the researchers conclude that Karapa was older than Mohenjo-daro. அதாவது இதில் கரப்பாங்கிற ஒரு இடத்தையும் மொகஞ்சதரங்க இடத்தையும் பார்த்தாங்க. அதில் கரப்பா வந்து மொகஞ்சதரோட கரப்பா ரொம்ப தொன்மை வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருங்க. The Archaeological Survey of India was started in 1861. 1861 Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து நியூ டெல்லியில் வந்து அவர் லொக்கேட் பண்ணியிருந்தார். தொல்லியல் நிபுணர்கள் வந்து புதையுண்ட நகரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? How to archaeologists explore a lost city? Archaeologists study the physical object such as bricks, stones, or bits of broken pottery shared to ascertain the locator of the city and time that it belonged to. They search the ancient literary source for reference about the place. They look at aerial photographies of the vacation cities or cities to understand the orthography. To see understand the ground, they may use the magnetic scanner. The presence and absence of archaeological remains can be detected by radar and remote sensing method. அதாவது இந்த பூமிக்கு அடியில் உள்ளதை அகழ்வாய்வை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, செங்கற்கள் கல்லுலாம் வந்து பழைய காலத்தில் இப்பவும் கூட ஆட்கள் சுட்ட செங்கலை யூஸ் பண்ணலை. ஆனால் பழைய காலத்தில் அது ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள மக்கள் வந்து செங்கலை பயன்படுத்தி கட்டடங்களை கட்டியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க நாகரிகத்தில் ரொம்ப முன்னேற்றமான மக்களாக தெரியுது. The archaeologists study the physical objects such as bricks, stones, or bits of broken pottery to ascertain the location of the city and time that belong to. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தப்பட்ட அவங்க அந்த பழைய காலத்து செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறதுல அது எந்த காலத்தில் உள்ள என்று அறிஞ்சு கொள்கிறாங்க. They search the ancient literary source for reference about the place. பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறாங்க. They look at aerial photographs of the excavated cities or cities to understand the topography. அதாவது வான்வழி புகைப்படங்களை வந்து புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களை மேற்பரப்பை கண்டறிஞ்சு கொள்கிறாங்க. To see under the ground, they may use a magnetic scanner. நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை வந்து மேக்னட்டிக் ஸ்கேனர் அதை பயன்படுத்துகிறாங்க.
The presence and absence of archaeological remain can be detected by radar and remote sensing method. அதாவது எஞ்சிய தொல்பொருளை வந்து புதையுண்டு இருக்கிறதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடார் கருவி மூலமாகவும் நுண்ணுணர்வு மூலமாகவும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது sites in Indian border. Archaeologists found major Harappan cities within the Indian border. இப்போ இந்திய பார்டரில் தான் இந்த கரப்பா அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த கரப்பாங்கிறது சிந்துவெளி நாகரிகம் முழுதுமே நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிக்க சொல்ல அது பாகிஸ்தான்கிட்டே போய் சேர்ந்துட்டு என்றாலும் அதனுடைய இந்திய வரலாறுங்கிறத இந்தியாங்கிற பேரை வந்து அந்த பாகிஸ்தானில் வந்து போய் பாய்த சிந்து நதி, அந்த சிந்து நதியை வச்சு தான் இந்தியாங்கிற பேரே வந்தது. இந்துங்கிற பேர் மாறி இந்தியாங்கிறது மாறி இருக்கு. அதனால் அதை விட்டு கொடுக்கக்கூடாதுட்டு அதை நம்மளுடைய வரலாறாக வச்சுருக்காங்க. என்றாலும் சிந்து நதி ஒரு சில நதி வந்து நமக்கு அந்த சிந்து நதியின் கிளை நதிகள்லாம் வந்து இந்தியாவில் வந்து சேருது. தொடக்கமே இந்தியாவில் இருந்து தான் போகுது. இடத்துல பாய்கிறது ஏராளமாக பாகிஸ்தானில் தான் பாயுது. Time span of Indus civilization. Geographical range South Asia period Bronze Age time 3300 to 1900. Area 13 lakhs square kilometer. Cities 6 big cities. Villages more than 200. Urban civilization. Urban civilization என்ன அர்த்தம்? நகர நாகரிகம். Harappan civilization said to be urban because of the following reason. இந்த ரீசனுக்காக கரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் என்று அழைக்கப்படுது. கான்செப்ட் டவுன் பிளானிங், அந்த நகரமே வந்து ஒரு சரியான திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரமாக தெரியுது. சிறப்பான நகர திட்டமிடுதல், வெல் கன்சர்வ்டு டவுன் பிளானிங், ஆஸ்ட்ரானிங் மேஷனரி அண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு, அந்த பீரியாடிக் ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், தூய்மை பொது சுகாதாரத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை இதிலிருந்து தெரியுது. அதாவது அங்கே அமைச்சிருந்த பாத்ரூம் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டைப்பாக தெரியுது. பீரியாடிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், தூய்மையையும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமையும், அடுத்துல தரப்படுத்தப்பட்டுள்ள எடைகள் மற்றும் அளவீடுகள், ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அடுத்தது சாலிட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆண்டிஷனல் பேஸ்ட், விவசாயம் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான திடமான அடித்தளம் அதிலிருந்து தெரியுது. யூனிக்
ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. டவுன் பிளானிங் இஸ் யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே ஒரு திட்டமிட்ட நகர அமைப்பு. The Harappan city had two planned area. ஹரப்பா வந்து 2 திட்டமிட்ட பகுதியை கொண்டு காணப்படுது. 2 பகுதிகளாக இருக்கு. இங்கே நம்ம அந்த படத்தை பார்ப்போம். அப்பர் டவுன், லோவர் டவுன், 2 வகை டவுன் காணப்படுது. மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்புன்ட்டு 2 வகை அமைப்பு காணப்படுது. The part of the cities to west was higher and it was called citadel. அதாவது நகரத்தின் மேற்கு பகுதி வந்து சற்று உயரமாக இருந்துச்சு, உயரமாக உள்ளது, அது கோட்டை எனப்படுது. அடுத்தது it was used by the administrators. அதாவது இது நகர நிர்வாகிகள் இதை வந்து பயன்படுத்தினாங்கன்னு தெரியுது அப்பர் டவுனில். அடுத்த லோயர் வந்து கிரேட் பாத் அண்டு கிரானியர்ஸ் ஆர் லொக்கேட்டட். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இதில் காணப்பட்டிருக்கு. கிரேட் பாத் அண்ட் கிரானியர்ஸ் லொக்கேட்டட். அடுத்ததில் லோவர் டவுன் நகர கீழ் அமைப்பு. 2 அமைப்பு. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையதாக இருந்தது. The part of the cities to east was lower but longer. தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டதாக இருந்தது. It was inhabited by common people. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக காணப்பட்டுச்சு. அடுத்தது மெகர் the precursor the Indus civilization. Megarkar is a Neolithic site. மெகர்கர்ங்கிறது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். It is located near the Bolan basin of Balochistan in பாகிஸ்தான். இது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பலுச்சிஸ்தான்ங்கிற இடத்துல போலன் ஆறு அடிச்சுது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சிட்டி நோன். இது வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டிருக்கு. இட் இஸ் ஷோன்ஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹெர்டிங் டன் பை man is very early times. Archaeological evidence suggests that Neolithic culture existed in Megarkar as early as 7000 BCE. அதாவது கால்நடை வளர்ப்பு ஈடுபட்டதுக்கான சான்று இங்கே கிடச்சிருக்கு. 7000 கிமு 7000 ஒட்டி காலத்திலேயே மெகர்கர் நகரத்தில் நாகரிகத்தில் முந்தைய வாழ்க்கை நிலையத்திற்கான தொல்லியல் சான்று இது கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ பழைய காலத்திலே ரொம்ப நாகரிகத்தில் முன்னேற்றமான நிலையில் காணப்பட்டிருக்காங்க.
ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுஸ், தெருக்களும் வீடுகளும். இப்புள்ள தெருக்களோட இப்படி இல்லை, அந்த மாதிரி அருமையாக அமைக்கப்பட்டிருந்திருக்கு. The streets are observed to have a grid pattern. They were straight, running from north to south and east to west, intersected each other at right angles. The roads were wide with rounded corners. அதாவது தெருக்கள் வந்து சட்ட வடிவம் பெற்றிருக்குது. நேராக தெருக்கள் வந்து நேராகவும் அகலமாகவும் காணப்பட்டுச்சு. Houses were built on both sides of the street. The house were barely 1 or 2 stories. தெருக்கள் வந்து நேராக அமைக்கப்பட்டிருந்து அவ வந்து கிழக்கு மேற்காக ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் வழியாகவும் இருந்துச்சு. சாலைகள் வந்து அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தது. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களின் சீராக அமைக்கப்பட்டிருந்து 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக இருந்தது. Most of the house were many rooms, a country yard and a well. Each house had toilet and bathrooms. இப்புள்ள வீடுகளோட கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்க வீட்டில் டாய்லெட் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க டாய்லெட்டு பாத்ரூம்லாம் கட்டி வாழ்ந்துருக்காங்க. The houses were built using backed bricks and mortar. Sun-dried bricks were also used. Most of the bricks were of uniform size. Roofs were flat. அந்த கூரைகள்லாம் வந்து மட்டமாக காணப்படுச்சு. பெரும்பாலான பல அடுக்கு பல அறைகளை கொண்ட வீடுகளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கழியறை குளியல் அறைலாம் இருக்கிறத காண முடியுது. வீடுகள் வந்து சுட்ட செங்கலால் கட்டப்பட்டிருக்கு, சுண்ணாம்பு கலையிலான கட்டப்பட்டிருக்கு. பெரும்பாலான செங்கல் சீரான அளவு உடையதாக இருந்துச்சு. கூரைகள் சமதளமாக அமைக்கப்பட்டிருந்து அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கல. அதாவது there is no conclusive evidence of the presence of place or palace. Palaces are palace of worship. அதாவது அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்தது எதுவுமே அது கிடைக்கல. Why burnt bricks are used in construction? ஏன் வந்து கட்டடங்கள் கட்டுறதுக்கு சுட்டச்செங்கலை பயன்படுத்தினாங்க? They are strong, hard, durable, resistant to fire and will not dissolve in water or rain. கட்டடங்களை வந்து கட்டுறதுக்கு சுட்டச்செங்கலை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? அது வலுவானதாக கண்டுபிடிச்சி அது நல்ல ஸ்ட்ராங்காகவும் சுட்டதுனால நல்ல ஸ்ட்ராங்காகிடுது, நிலைச்சி நிற்கக்கூடியதாக மாறுது, எந்த மழைக்கும் வெயிலுக்கும் அசையாமல் நிற்கக்கூடியதாக இருக்குது. நெருப்பு கூட அது தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு சுட்ட உடனே கிடைச்சிருது.
அதுக்கப்புறம் இடத்துல தண்ணி விட்டாலும் அந்த செங்கல் வந்து கரைஞ்சி போகாத அளவுக்கு காணப்படுது. அதனால தான் சுட்ட செங்கலை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பாருங்களேன், இந்த இதை இப்பவும் பார்க்க சொல்ல விட அது வந்து பயங்கரமாக இருக்குது. அப்போ பழைய காலத்தில் அந்த ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்ல அது எப்படி இருந்திருக்கும். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தெல்லாம் பார்க்க சொல்ல அந்த காலத்திலே பைப் லைன்லாம் போட்டு தண்ணியை இது பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனேஜுக்கு கரெக்டாக மூடிலாம் போட்டிருக்காங்க. ஓடுகள்லாம் தயார் பண்ணி அதை மூடிலாம் போட்டிருக்காங்க. ஹோல் வேர் ப்ரொவைடு அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரெயின்ஸ். அடுத்தது அசம்பிளி ஹால். பெரிய அசம்பிளி ஹால்னால் உருவாக்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த ஹாலில் வந்து அனதர் ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவில் இட் வாஸ் எ மல்டி பில்லர்டு ஹால், 20 pillars in 4 row டு சப்போர்ட் த ரூஃப். அந்த கூரையை தாங்கி பிடிக்கிறதுக்கு 20 பில்லர் அமைக்கப்பட்டிருந்துச்சு. 4 வரிசையாக அது காணப்பட்டுச்சு. அது அந்த கூரைக்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக. ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்.